பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேத வசனத்திலிருந்து அனுதின வாழ்க்கை அப்படின்ற தலைப்புல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு வேதம் நமக்கு எப்படி கற்றுத்தருகிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே ஆண்டவர் ஓமையாக ஒன்றை சொல்லியிருப்பார். ஒரு மனிதன் ஒரு கோபுரத்தை கட்டுவதற்காக ட்ரை பண்றான். அப்போ அந்த கோபுரத்தை கட்டுவதற்கு முன்பதாக ஒரு கால்குலேஷன் அவன் போடுறான். என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, என்கிட்ட எவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்கு, எவ்வளோ ஆட்கள் இருக்கிறார்கள், இந்த கோபுரத்தை எத்தனை நாட்கள்ல நான் கட்டி முடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷனை அவன் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அடுத்ததுதான் அவன் கோபுரத்தையே கட்ட ஆரம்பிக்கிறான். ஒருவேளை அவன் கால்குலேஷன் போடாம அந்த கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தால் அது அது ஏதோ ஒரு காரியத்தினால, ஒரு பண பற்றாக்குறை, ஆள் பற்றாக்குறை, இல்ல பொருள் பற்றாக்குறைனால் அது பாதியிலே நின்றுவிடும் இல்லையா? அப்படி பாதியிலே நிற்கும் பொழுது நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் அதை பார்க்கும் பொழுது, இவன் கட்டுவதற்கு தொடங்கினான், ஆனா இது பாதியிலே நிற்கிறதே என்று சொல்லி அதை பார்க்கிறவர்கள் அதை பார்த்து பரியாசம் பண்ணுவார்கள். அப்படி நடந்துடக்கூடாது, அந்த வெக்கம் வந்துடக்கூடாது, அந்த பரியாசம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த கோபுரத்தை கட்டுகிற நபர் அது கட்டுவதற்கு முன்பதாகவே என்கிட்ட அதை பினிஷ் பண்ற அளவுக்கு பணம் இருக்கா, மெட்டீரியல்ஸ் இருக்கா, பிளானிங் எல்லாம் போட்டு பார்த்துட்டு அப்புறமாக அவர் செய்கிறார். அது கம்ப்ளீட் ஆகி பினிஷ் ஆகி எழும்பி நிற்கிறது. அப்ப அதை பார்க்கிற தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் மத்தியில அவனுக்கு ஒரு கனம் உண்டாகிறது. நம்முடைய அனுதின வாழ்க்கையில கூட நாம ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக ஒரு கால்குலேஷன் போட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாய் கற்று தருகிறது. ஆம், நம்முடைய அனுதின வாழ்க்கையில சிறிய சிறிய காரியங்கள், இல்ல பெரிய ஒரு காரியங்கள், அது ஒரு வீடு கட்டுகிற காரியமா இருக்கலாம், இல்ல உங்க பிள்ளைகளுடைய திருமண காரியமா இருக்கலாம், இல்ல உங்களுடைய புதிய வியாபாரத்துக்கான ஒரு முயற்சி, ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கலாம். எந்த காரியமா இருந்தாலும் வேதம் கற்று தருகிறது முதலாவது ஒரு கால்குலேஷன் போட வேண்டும் என்று சொல்லி. ஆம், நமக்கு அதை செய்து முடிக்கிற அளவுக்கு பணம் இருக்கா, போதிய அளவுக்கு நமக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கா, போதிய அளவுக்கு அதை பினிஷ் பண்ற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னு சொல்லி ஒரு கால்குலேஷனை போட்டுட்டு தான் காரியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் சில நேரத்துல நம்ம ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு கத்தர் தொடங்கிட்டாரு, கத்தர் முடிச்சிருவாருன்னு சொல்லி இந்த கால்குலேஷன் செய்யாம நம்ம காரியத்துல இறங்குவோம்னு சொன்னா அது பாதியிலே நம்ம தடுமாறுகிற சூழ்நிலை உண்டாகிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு அதை செய்தால் அந்த காரியம் பாதியில நிற்கவே நிற்காது. அது முழுமை அடைந்து தேவனை அந்த காரியத்தின் மூலமாக நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.